ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரன்னர் தமிழா யூடியூப் சேனல். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஏண்டிஸ்க்குன்னு ஒரு வெப்சைட் நாங்கள் சொல்லியிருப்பேன். டாஸ்க்கு எப்படி நம்ம அதில் கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு, ஆல்ரெடி அதில் நம்ம எப்படி சைன் அப் பண்ணுறது, டாஸ்க் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதில் அனிமல்ஸ் கவுண்ட் பண்ணி என் பண்ணக்கூடிய டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அனிமல்ஸில் ஃபோட்டோஸ் வந்து க்ரியேட் பண்ண ஃபோட்டோவா க்ரியேட் பண்ணாத ஃபோட்டோவான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஏண்டிஸ்க் ஆப்பில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஆன் பண்ணிங்க. அதில் சர்ச் பாரில் ஏண்டிஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதோடய ஆப்பு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதோடய வெப்சைட்டோட நேமை நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஆப்பு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி தான். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஆப்ஸ் நீங்கள் லாகின் பார்த்தாடி பேஜ் இந்த மாதிரி தான் வரும். கீழே வந்து ப்ளூ கலரில் வந்ததை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபுல்லாக டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கவுண்ட் அனிமல். ஓகே, இந்த கவுண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் இன்சைட்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அதுதான் நம்ம போன வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, கிரேப் ஃபோட்டோ வித் அனிமல்ஸ். அந்த அனிமல்ஸ் அந்த ஃபோட்டோவை கிரேப் பண்ண ஃபோட்டோவா கிரேப் பண்ணாத ஃபோட்டோவான்னு நம்ம பார்த்து நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் அதை டாஸ்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெமோவுக்காண்டி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. சாம்பிள் ஒர்க் அவங்க கொடுத்துருப்பாங்க, எப்படி இதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த டாட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எஸ் த ஃபோட்டோ கிரேப் த அனிமல்ஸ். ஃபோட்டோ வந்து கிரேப் பண்ண ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இல்லை அந்த ஃபோட்டோ வந்து கிரேப் பண்ணாத ஃபோட்டோனா நோன்னு கொடுங்க. இல்லை அந்த ஃபோட்டோ வந்து திஸ் இஸ் நோ அனிமல் அந்த ஃபோட்டோன்னு அனிமல்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஏ நோ அனிமல்ஸ்னு கொடுத்துக்குங்க. அந்த ஃபோட்டோ வந்து ஃபெயில்ட் ஆகி எரர் ஆப்ஷன் காமிச்சிருந்துச்சுன்னா ஃபெயில்டு டு லோட் ஃபோட்டோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் கீழே அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து இந்த அனிமல்ஸில் வந்து கிரேப் பண்ணாத ஃபோட்டோவாக இருக்குது பாருங்கள். அந்த அனிமல்ஸில் வந்து டச் ஆகாமல் இருக்கணும் கிரேப் பண்ண ஃபோட்டோவான. இப்போ வந்து இது வந்து டச் ஆகாமல் இருக்குது. அதனால் த கரெக்ட் ஆன்சர் நோ த ஃபோட்டோஸ் நோ கிராப் அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணணும் கீழே உள்ள ஆப்ஷனில். அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அனிமல்ஸில் டச் ஆகி கிரேப் பண்ண ஃபோட்டோவாக இருக்குது. அப்போ எஸ் த ஃபோட்டோ கிரேப் த அனிமல் அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இது வந்து டச் ஆகாமல் இருக்குது. அப்போ இது வந்து கிரேப் பண்ணாத ஃபோட்டோ, அதனால் நோ கொடுங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 அனிமல்ஸ் இருக்கும். சைடில் இருக்க அனிமல்ஸை நீங்கள் விட்டுருங்க. இந்த சைடு உள்ள அனிமல்ஸ் வந்து கிரேப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து கிரேப் பண்ணாமல் தான் இருக்குது.
க்ரேப் பண்ணாமல் தான் இருக்குது. அதனால் இது வந்து நோ, நாட் க்ரேப் த அனிமல். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரேப் பண்ண ஃபோட்டோவாக இருக்குது, அதனால் எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இது ஒரு டெமோ தான். ஓகே, அப்படியே பேக் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் தான். ஒரு 97% வரையும் நீங்கள் வந்தீங்கன்னா ஓகே, 80லேருந்து 89%, 80லேருந்து 100%க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு கீழே 79% கீழே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எதுவுமே கிடைக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். இந்த கம்ப்ளீட் ட்ரைனிங் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். முன்னாடி நம்ம பார்த்தது தான். நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்த பார்த்தாடி ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க காமிப்பாங்க எப்படி எப்படி இதில் ஒர்க் பண்ணணும்னு. இதை நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7 நிமிஷம் இந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 7 நிமிஷம் அவங்க கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரேப் பண்ணாத ஃபோட்டோவாக இருக்குது. அதனால் நோ த ஃபோட்டோஸ் நாட் க்ரேப் த அனிமல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ அனிமல் ஆன் த ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து க்ரேப் பண்ணின ஃபோட்டோவாக இருக்குது, அதனால் எஸ் கொடுங்க. இதுலேயும் எஸ் கொடுங்க. இது க்ரேப் பண்ணாத ஃபோட்டோவாக இருக்குது, அப்போ நோ கொடுங்க. எஸ் கொடுங்க. நோ கொடுங்க. எஸ். இது வந்து எரர் காமிக்குது, அப்போ ஃபெயில்டு டு லோட் ஃபோட்டோ. எஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ டன் கொடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ உங்களோட ஸ்கோர் அவங்க காமிப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்கோர் வந்து 100. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெயின் டாஸ்க் தான். அதுக்கு வந்து எந்த பேமெண்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4 நிமிஷத்துக்குள்ளே அவங்க ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம். இதில் நீங்கள் பாஸ் ஆகணும். இதில் நீங்கள் 70% கீழே வந்துட்டிங்கன்னா, இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் 70% கீழே வந்துட்டிங்கன்னா இந்த டாஸ்க் உங்களால் எடுக்கவே முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து நோ. ஓகே, ஃபோட்டோ கொஞ்சம் லோடிங் ஆகிட்டுருக்கு. டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்த ஆப்ஷனுக்கு வாங்க. இது லாஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நோ. நோ. இது க்ரேப் பண்ணால் போட்டால் தான் இருக்க பண்ணோம். இதுலேயும் நோ. நோ. இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எரர் காமிக்குது, அப்போ ஃபெயில்டு டு லோட் ஃபோட்டோ. நோ. எஸ். நோ. எஸ். நோ. நோ. எஸ். எஸ். நோ. இந்த மாதிரி உங்களுக்கு அனிமல்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சென்ட்ரல் அனிமல்ஸ் ஒரு 4-5 இது உங்களுக்கு ஸ்க்ரேப் பண்ணாமல் இருந்தால் ஓகே. இப்போ நோ கொடுங்க. இதுலேயும் நோ கொடுங்க.
எஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தோம். லோடிங் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இது வந்து இன்னும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டன் கொடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டாஸ்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுக்குறீங்க கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் 5 ஸ்டாரே கொடுத்துங்க, ரொம்ப ஈஸியானதான். சப்மிட் கொடுத்துங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். இனிமேல் நீங்கள் இந்த டாஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் எடுத்த டாஸ்க்கு வந்து இந்த கிரேப் ஃபோட்டோ வித் அனிமல். முன்னாடி வந்து நம்ம ஒர்க் பண்ணதுக்கு வந்து அவங்க அமௌண்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் நீங்கள் இப்போதைக்கு இதை ட்ரைனிங் எடுத்தாச்சு. இனிமேல் அதை நீங்கள் டச் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அவங்க பே பண்ணுவாங்க. ஒரு டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 சென்ட் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனிங் எடுக்கும் போது எந்த மிஸ்டேக் விட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் 100லேருந்து 80க்கு கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. அப்போ இந்த டாஸ்க் வந்து உங்களால் எடுக்கவே முடியாது. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் உங்களோட மெசேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த டாஸ்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இந்த இதில் நீங்கள் ஸ்கில் ஆகிட்டீங்க, அப்போ நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் போட்டால் நான் 95% நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த டாஸ்க்கை நான் வந்து ஒர்க் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியானதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த டாஸ்க்கில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு நம்ம அனிமல்ஸ் கவுண்ட் பண்ணுறது பார்த்தாச்சு. அனிமல்ஸை கிரேப் பண்ணுறது, நம்ம ஃபோட்டோ எப்படி நம்ம கிரேப் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இந்த அரபி லாங்குவேஜில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு பார்ப்போம். அந்த அரபி லாங்குவேஜில் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிங்களே அந்த கிரேப் ஃபோட்டோ சேமாக அதே மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்குங்க, சேமாக தான். இதில் என்ன நீங்கள் மாற்றம்னு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தான் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. லாங்குவேஜ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒர்க்கு ஃபுல்லாக சேம் தான். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா, இங்கிலீஷ் டாஸ்க்கு அதே மாதிரி தான் இந்த அரபி டாஸ்க்கும். இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு டாஸ்க்குக்கு 2 சென்ட் கொடுப்பாங்க. போன டாஸ்க்கில் 1 சென்ட் கொடுத்தாங்க. இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் 2 சென்ட் கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நம்ம அடுத்த டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு வரும். மறக்காம நம்ம அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.